ஹலோ கைஸ், சீலன் அகாடமியோட 30 days 30 skills ப்ரோக்ராமில் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது வந்து டே 21. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஸ்கில் வந்து பாசிட்டிவ் attitude ஸ்கில். அதாவது எந்த ஒரு வேலையை செய்கிறண்டாலும் அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் எது இருந்தாலுமே ஓகே, அதை நாங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணி, ரைட், பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போகிறது. ஓகே, ஏதாலும் ஒரு வேலையை ஒன்று நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம், அதில் சேலஞ்சஸ் வரப்போகுது, அந்த சேலஞ்சஸை நீங்கள் சரியாக எக்ஸெப்ட் பண்ணி அதில் நீங்கள் வந்து அதில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்து கொண்டிருக்கிற ரிலேட்டாக கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி, ரைட், ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நாங்கள் அதை பார்த்து க்ரோத் மைண்ட் செட்டோட ஒரு நம்பிக்கையோடு எங்களோட எக்ஷன்ஸை வந்து பாசிட்டிவாக கொண்டு வரது. ஸோ இது தான் பாசிட்டிவ் attitude மைண்ட் செட். ஓகே, அப்போ இது வந்து பொதுவாக எல்லாத்துலேயுமே இருக்க வேண்டியது. இந்த கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போனால் நாங்கள் வந்து சொல்யூஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு திங்க் பண்ணுறது. அதாவது எல்லாமே ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்துச்சு, இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி வந்தன்றதை சரியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு அதுக்கான சொல்யூஷன், ரைட், எங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக இருக்கணும் சொல்யூஷனை பற்றி மட்டும்தான். இப்போ ப்ராப்ளம் ஒன்று வந்தால் இந்த ப்ராப்ளம் உங்களால் தான் வந்து அப்படி தான் வந்து இருந்தால் ஜஸ்ட் ப்ராப்ளத்தை பற்றி மட்டும் பேசிக்கொண்டு இருக்கிறதே தவிர அதுக்கான சொல்யூஷனை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் பாசிட்டிவ் attitude இருக்கிறவங்க அதுக்கான சொல்யூஷனை தான் யோசிப்பாங்க. ப்ராப்ளம் நடந்து முடிஞ்சிட்டு அதை பற்றி பேசி எந்த ஒரு யூஸும் இல்லை. ஓகே, அதே போல் growth oriented பிலீஃப், ரைட், அதாவது நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா growth oriented, இது நடந்து முடிஞ்சால் எப்படியும் ஒரு growth ஒன்று இருக்கும். ஸோ எங்களோட எஃபோர்ட் இருக்கும், அந்த எஃபோர்ட் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அப்புறம் க்ரோத் நோக்கி தான் நீங்கள் போய் இருப்பீங்க. ஸோ எப்போவுமே ஒரு நம்பிக்கையாக எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே அந்த நம்பிக்கையை விடுவான். ஓகே, அப்போ இது தான் இந்த பாசிட்டிவ் attitudeனு சொல்லி நாங்கள் வந்து பார்ப்போம். இப்போ அடுத்தது வந்து ஏன் இந்த பாசிட்டிவ் attitude வந்து முக்கியம்னு சொல்லி பார்த்தா உங்களோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், உங்களுக்கு மோட்டிவேஷனாகவே இருக்கும். எப்போவுமே பாசிட்டிவான விஷயத்த மட்டும் தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. உங்களோட சர்க்கிள் இருக்கிறவங்களும் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்கள மட்டும் வச்சுக்கோங்க, மற்றவங்கள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க, வச்சுக்கொள்ளவான. ஏன்னா உங்களோட க்ரோத்துக்கு வந்து அவங்க தடையாகிப்பாங்க. ஓகே, ஸோ எப்போவுமே உங்களோட எக்ஷனை வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்காக வேண்டி மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இந்த பாசிட்டிவ் attitude, அதே போல் பூஸ்டாகவும் இருக்கும், ரைட். அதே போல் என்னமாலும் ஒரு இஷ்யூ ஒன்று நடந்திருந்தால் அதில் இருந்து நீங்கள் எப்படி சரி மீண்டு வரணும். ஓகே, ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த பாசிட்டிவ் attitude வந்து முக்கியமாக தேவைப்படுறது. அதே போல் உங்களோட கனெக்ஷன்ஸுக்கு வந்து, அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து டீம் ஒர்க்கில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும் இந்த பாசிட்டிவான இது இருந்தால். அதே போல் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மென்டல் ஹெல்த்தும் சரி, எனர்ஜியானது எதுலேயுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் ஒன்றே இருக்கும் இந்த பாசிட்டிவ் attitude இருந்தான்னு சொன்னார். ஓகே, அப்போ எப்படி இந்த பாசிட்டிவ் attitude வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து ஏதாலும் ஒன்றை அதாவது நான் இன்றைக்கு இதை வந்து பெஸ்ட்டாக தான் செய்வோம். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எது சரி மார்னிங்கோட எலும்புக்குள்ள அதை வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணாமல் ஒவ்வொரு நாளுமே ஓகே, இது வந்து இன்றைக்கி நான் ஒரு சரியான ஒரு க்ரோத்தை நோக்கி தான் போக போகிறேன், ஸோ நான் இந்த வேலையை தான் செய்ய போகிறேன்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணி அந்த பாசிட்டிவ் attitude அந்த மைண்ட் செட், ரைட், அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், ரைட். நெகட்டிவ் தாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவானதை கொண்டு வாங்க. நான் ஒவ்வொரு நாளுமே ஃபெயில் ஆகுறேனே, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே ஃபெயில் ஆகுது அப்படின்றத விட ஓகே, இந்த ஃபெயிலியர் மூலமாக என்ன லேர்ன் பண்ணி கொண்டேன், ஸோ அதை அடுத்ததுல நான் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்குறேன். அப்படி ஐ எம் ஃபெயிலிங்கிறத தாண்டி நீங்கள் ஐ எம் லேர்னிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. அப்போ எப்போவுமே நீங்கள் மிஸ்டேக் கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளேம் பண்ணி உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கொள்ளாமல் ஓகே, என்ன நடந்துச்சு, இது மூலமாக நான் என்ன லேர்ன் பண்ணிக்கொண்டேன், அடுத்த ஸ்டெப் என்னது, என்ன அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் திங்க் பண்ணணும். அப்போ எனக்கு நான் தான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி செய்யாமல் வேற மாதிரி செஞ்சுக்கிச்சு, அப்படி மிஸ் பண்ணிட்டேனே, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு ஜஸ்ட் ஃபீல் பண்ணி கொண்டு எந்த ஒரு யூஸும் இல்லை. ஓகே, அப்போ அதோட முக்கியமாக அடுத்தது வந்து உங்களை சுற்றிக்கிறவங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோட மட்டும் இருங்க, நெகட்டிவாக ஈகிறவங்களை வந்து கட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களோட பற்றி உங்களோட உங்களோட ஐடியாஸுக்கு வேல்யூ பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான சான்ஸை தருவாங்க. ஓகே, அதே போல் எப்போவுமே என்ன சரி ஒரு நீங்கள் சின்ன ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வரும். அப்போ அதை அப்ளை பண்ணுறது நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாகவே பேசுங்க, மற்றவங்களோடையும் சரி, உங்களோட நீங்கள் பேசுகிறவங்களையும் சரி, உங்களோட பாடி லாங்குவேஜும் சரி, எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்களே பேசுங்க. ஓகே, அதே போல் வந்து நீங்கள் எல்லா சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு சேலஞ்சையுமே அதில் இருக்கிற நல்ல விஷயம் மட்டும் அதெல்லாம் நான் என்ன படிச்சு கொண்டேன், ரைட். ஸோ இந்த மாதிரியானதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்க, சரியா. அதே போல் வந்து நீங்கள் பயந்து சில விஷயங்களை வந்து எக்ஷன் எடுக்க வேணும். அது வந்து ஷுவர் இல்லை, பயமாக இருக்குது அப்படின்றாலும் பரவாயில்ல, குயிக்காக அந்த வேலையை செய்ய பாருங்க. அப்போ அதில் நீங்கள் என்ன சரி மிஸ்டேக் வந்து அதுலேருந்து லேர்ன் தான் பண்ணிக்கொள்வீங்க, ரைட். அப்போ அதே போல் நீங்கள் என்னமாலும் ஒன்று லேர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் ஓகே, என்னமாலும் ஒன்று லேர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கையோடு
ரைட். யாரோ ஒருத்தருக்கு நீங்க வந்து அந்த சப்போர்ட் வந்து கொடுக்குற அப்படின்றதையும் தாண்டி உங்களுக்கு நீங்களாவே சப்போர்ட் பண்ற, ஸோ அவங்களும் உங்கள்ட்டையும் சப்போர்ட் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க அதை அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டு போய் தாண்டா ஓகே. சரிதா? அப்போ நாங்கள் மெயினாக இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரிலேட்டடாக பார்க்க போனால் முக்கியமாக சொல்கிறேன், ஃபைனலாக இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்கிற ஸ்கில் வந்து உங்களை நீங்களாவே பூஸ்ட் பண்ணி கொள்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். எந்த ஒரு விஷயத்துலையுமே எதையுமே நீங்கள் பாசிட்டிவாகவே தான் பார்க்கணும். ஓகே, அப்போ இந்தியிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ இதால் ஒரு பிள்ளைய ஒரு நெகட்டிவ் என்ன சொல்ல நடந்தேன்டா அதால் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்தத்துல வந்து நீங்கள் அதை மிஸ்டேக் விடாமல் ஒழுங்காக செஞ்சுட்டு போக பாருங்க. ஸோ இதாலும் ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாண்டா அதுலேருந்து உடஞ்சி போகாமல். சரியா? ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுவேன்னு நம்புறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணோம். தேங்க்யூ.